ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வீட்டிலே நம்ம சூப்பராக மசாலா அரைச்சி தந்தூரி சிக்கன் செய்யலாம். அதுக்கு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன டேபிள் ஸ்பூனில் தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால தந்தூரி சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். கூடவே ஒரு லெமனை பாதியாக வெட்டி அந்த லெமன் சாறை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சாறை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லெமன் சாறு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஸ்பூனால் இல்லை நம்ம கையால் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா எல்லா லெமன் சாரும் உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் என்னென்னு பார்க்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இது பேர் வந்து கசூரி மெத்தின்னு சொல்லுவாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். இது கலருக்காக சேர்க்குறோம். கேசரி பவுடருக்கு பதிலாக இது சேர்க்குறோம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். தயிர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. நான் தண்ணி வந்து எக்ஸஸாக சேர்க்கவே இல்லை. தயிர் இருந்ததுனால அதிலே நமக்கு சரியாக வந்துச்சு. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து உப்பு போட்டு அரைக்கலை. அதனால் இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 கிலோ சிக்கன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இருந்து இதை ஃபுல்லாக மசாஜ் கொடுத்து நல்லா பெரட்டணும். உள்ள வரைக்கும் இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா மசாலாவில் போட்டு இந்த சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துடலாம். 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உள்ளே நல்லா வச்சு இந்த மசாலாவை நல்லா தேய்ச்சி நல்லா இதை வந்து கிண்டி நல்லா வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ரெடியாக இருக்குது. இந்த இதை வந்து நம்ம வந்து மேக்ரினேட் பண்ணணும். நான் வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்க போகிறேன்னா, ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே நான் ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைக்கல அப்படின்னா ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைங்க. ஊற வைக்கும் போது தான் இந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நம்ம வந்து தந்தூரி செய்யும் போது நல்லா கடையில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கும். நான் வந்து எப்பயுமே தந்தூரி செய்கிறேன்னா முன்னாடி நாள் நைட்டே செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணுவேன். இன்றைக்கும் அந்த மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் அப்படி இருந்தால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 6 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே தான் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா சிக்கன் எல்லாமே ரொம்ப இறுகுன மாதிரி ஆகிடும். அதனால நம்ம வந்து கீழேயே வைக்கலாம். வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானம் வந்து நான் வந்து இப்போ பொரிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஒன்றா தள்ளி வச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே மூடி போட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மூடி போட்டுடலாம். மூடி போடும்போது 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். சில டைமில் நம்ம சிக்கன் லெக் பீஸ்லாம் சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி லெக் பீஸ்லாம் சேர்க்கும் போது நம்ம வந்து திருப்பி போட்டு
என்னதான் திருப்பி போட்டு வேக வச்சாலும் சில டைமில் வந்து உள்ள வரைக்கும் வேகாமல் போகும். இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வச்சோன்னா நல்லா வெந்து வரும். நம்ம இதில் தண்ணியே சேர்க்கல. இந்த சிக்கன்ல இருந்து வந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நம்ம வந்து எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். இந்த தண்ணி எப்படின்னா நம்ம தயிர்லாம் சேர்த்துருந்தோம்ல, இந்த லெமன் சாறு இந்த மாதிரி சிக்கன்லேருந்து வர தண்ணிலாம் தான் இந்த மாதிரி இருக்குது. நம்ம திருப்பி போட்டு நல்லா இதை வந்து 2லேருந்து 3 முறை திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு வாட்டி மட்டும் போட்டு வேக வைக்கக்கூடாது. நடுவில் மூடி போட்டதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நல்லா இது வந்து ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா மூடியை எடுத்துட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் 2 பக்கமும் தனியாக விட்டு வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் நல்லா சூப்பராக குக் ஆகும். இல்லைனா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே அந்த மூடியோட தண்ணி உள்ளே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபைனலாக நம்ம எல்லாம் வெந்து முடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா மூடி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் 2 பக்கமும் வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவையான சிக்கன் தந்தூரி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து கடையில் போய் தான் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தந்தூரிலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாருங்கள், இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ் தான். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. நல்லா வந்து கறி வந்து செவக்கணும். செவக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக ஜூஸியாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கணும். ஒரே பக்கம் 2 பக்கம் மட்டும் திருப்பக்கூடாது. 4 பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கணும். இந்த பாருங்கள், நான் சிக்கனை எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு, ஏன்னா பேக் சைட்லேயும் வேகணுன்றதுக்காண்டி இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடும். கீழே என்ன இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, அது வந்து மசாலா தான். அது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சணும், கழுவினோன்னா நல்லா போயிடும். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கமெண்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம போட்ட வீடியோ வந்து பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு கமெண்டும் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் இருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.